கீழேயுள்ள 4 சொற்களில் ஒன்று ஏனையவற்றில் வேறுபடுகின்றது. அவ்வாறு வேறுபடும் சொல்லை இது வந்து எல்லா வகையான எக்ஸாம்லயுமே பொதுவா கேட்கப்படுற ஒரு கேள்வி. இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொன்னா, இந்த கேள்வியில நான் கொஞ்சம் யோசிச்சனால நான் இப்படி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு சொல்றேன் நான். அதே மாதிரி நீங்களும் வித்தியாசமா பட் முக்கியமான விஷயம் இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம யோசிக்கிற விஷயத்த அந்த 4 விடைக்கும் சரியா அப்ளை பண்ணி பார்க்கணும். அது 100% பொருந்துதா இல்லையாங்கிறது தான் முக்கியமானது. ஓகேயா? சோ அப்படி 100% பொருந்துது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஐடியா கரெக்ட். ஐக்யூ சம்பந்தமான அல்லது எப்டிட்யூட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒருத்தர் யோசிக்கிறது மட்டும் தான் சரி, அது மட்டும் தான் சரியான விடை அப்படின்னு இல்ல. இது உங்களுடைய புத்திசாலித்தனம். எப்படி வேணாலும் யோசிக்கலாம். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா ஒண்ணு சொல்லித் தரேன் பாருங்க. எழுதுனர், ஆசிரியர், பயிற்றுவிப்பாளர், மருத்துவர். இந்த 4லயுமே நம்ம சரியா அவதானிச்சோம்னா ஒரு விஷயம் கிளியரா விளங்குது என்ன அப்படின்னா, இந்த 4மே சேவைய வழங்கக்கூடியது. எழுதுனரும் ஒரு சேவைய வழங்குறாரு. ஆசிரியரும் ஒரு சேவைய வழங்குறாரு. மருத்துவரும் ஒரு சேவைய வழங்குறாரு. பயிற்றுவிப்பாளரும் ஒரு சேவைய வழங்குறாரு. அப்ப இவங்களுக்கு அவுட்புட் அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பாக இருக்கும். என்ன? அதாவது இவங்க அந்த சேவைய செய்யறனால அதனுடைய பிரதிபலன் அப்படின்னு சொல்றது நிச்சயமாக ஒண்ணு இருக்கு. இதுல பயிற்றுவிப்பாளரினுடைய பிரதிபலன் யாருக்கு போகும்னா, அந்த பயிற்சியை பெற்றுக்கொள்றவங்களுக்கு போகும். ஆசிரியரினுடைய பிரதிபலன் மாணவருக்கு, மருத்துவரினுடைய பிரதிபலன் நோயாளிக்கு. அதே மாதிரி எழுதுனரினுடைய பிரதிபலன் பாத்தீங்க அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட ரிசீவ் பண்றவங்களுக்கு அந்த பிரதிபலன் போய் சேரும். எழுதுனர்ல நிறைய வகை இருக்கு. பெரும்பாலான ஆபீஸ்ல வந்து எல்லாத்துலயுமே ரைட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா கவனிச்சு, ஒரு பயிற்றுவிப்பாளரினுடைய பிரதிபலன் அத வந்து நேரடியாக ஒருத்தருக்கு போய் சேரும்போது, அந்த பயிற்றுவிப்பாளரும் அந்த பிரதிபலனை பெற்றுக்கொள்றவங்களும் ஏதாச்சும் ஒரு இடத்துல மீட் பண்ணி தான் ஆகணும். அது பிசிக்கலாவா இருக்கலாம், டிஜிட்டலாவா இருக்கலாம், மீட் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து இது வந்து ஒன் வே கம்யூனிகேஷன். நான் சொல்றது உங்களுக்கு கேட்கும். பட் நீங்க சொல்றது எனக்கு கேட்காது. ஆனாலுமே கூட நானும் நீங்களும் பாருங்க இந்த எப்ப அப்படிங்கிற இடத்துல மீட் பண்றோம் நம்ம. அதே மாதிரி தான் ஆசிரியரும். ஒண்ணு ஆசிரியர் கிளாஸ் ரூம்ல மீட் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா Zoom சம்திங் அந்த மாதிரி ஏதாச்சும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து மீட் பண்ணுவாங்க. மருத்துவர் அந்த மாதிரி தான். மருத்துவரை வந்து நேரடியா நோயாளி மீட் பண்ணி தான் ஆகணும். இப்படி எல்லாருமே சந்திப்பாங்க. ஆனா எழுதுனருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சில சந்தர்ப்பங்கள்ல எழுதுனரையும் நேரடியாக மீட் பண்ணலாம். ஆனா சில சந்தர்ப்பங்களே எழுதுனரை நேரடியாக மீட் பண்ணாத சந்தர்ப்பங்களும் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமே. இப்ப எனக்கு வந்து ஒரு லெட்டர் ஒண்ணு வருது. பேங்க்ல இருந்து ஒரு லெட்டர் ஒண்ணு வருது. ஓகே, உங்களுடைய அக்கவுண்ட் தொடர்பா ஒரு அப்டேட்ஸ் ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை வந்து பேங்க் மேனேஜர் சொல்றாரு, ரைட்டர் வந்து டைப் பண்றாரு. டைப் பண்ணி எனக்கு அந்த லெட்டர் வருது. அந்த லெட்டரை ரிசீவ் பண்ணக்கூடியது நான். நானும் அந்த லெட்டரை டைப் பண்ணவரும் எங்கனையும் சந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நாங்க சந்திக்க போறதும் இல்லை. நான் அது தொடர்பா போயிட்டு பேங்க்ல கதைக்கிறதா இருந்தாலும் நான் மேனேஜர்ட்ட தான் கதைப்பேன். அந்த லெட்டரை டைப் பண்ணவட்ட நான் கதைக்க போறது இல்ல என்ன. ஆனா மீதி இருக்கக்கூடிய இந்த மருத்துவரா இருக்கட்டும், ஆசிரியரா இருக்கட்டும், பயிற்றுவிப்பாளரா இருக்கட்டும், அவங்க ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்துல சந்திச்சே ஆகணும். எனக்கு சுகம் இல்ல, நான் டாக்டர்ட்ட போறேன்னா டாக்டரும் நானும் ஒரு இடத்துல மீட் பண்ணி தானே ஆகணும். அதே மாதிரி தான் டீச்சர்ஸும். இதுல அந்த சேவையை வழங்குறதும் சேவையை பெற்றுக்கொள்றதும் எந்த இடத்துல சந்திக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தோம்னா எழுதுனர் வித்தியாசமா. நீங்க வேற என்னென்ன விடயங்களை நீங்க செக் பண்ணி பார்த்தாலுமே கூட அது இந்த மருத்துவருக்கோ, ஆசிரியருக்கோ, பயிற்றுவிப்பாளருக்கோ, எழுதுனருக்கோ பொதுவா தான் இருக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக வேறுபடுது. அதாவது எழுதுனர் மட்டும்தான் அந்த சேவையை பெற்றுக்கொள்றவங்களை சந்திக்காத சந்தர்ப்பங்களும் இருக்கு.